சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைங்க. அந்த ஆசை இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொன்மலையில் தொழிற்சாலை ஒர்க் ஷாப் இருக்குது. அதுக்குள்ளே போய் நம்ம ஒரு டைமாவது பார்க்கணும், அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கணுன்றத ரொம்ப ரொம்ப ஆசைங்க. அந்த சைடு ரோடில் நம்ம சந்தைக்கு போகும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்ட்டு. எஸ், இன்றைக்கி நம்ம அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறோங்க. அதாவது இன்றைக்கி நம்ம அந்த ஒர்க் ஷாப் தான் போக போகிறோம். ஹாய் கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பொன்மலையில் இருக்க அந்த ஒர்க் ஷாப் தாங்க போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே சூப்பராக இருக்கும், ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆயுத பூஜைன்றனால அந்த ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷலாக இந்த பொதுமக்களோட பார்வைக்காக இதை அலோவ் பண்ணுவாங்க. 21 அக்டோபர் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 21 வந்து இன்றைக்கி போய் அந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் போய் பார்க்க போகலாம். வாங்க, சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம இப்போ வீட்டில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து அப்படியே பொன்மலைக்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே பொறுமையாக போகலாம். இங்கே தாங்க நம்மளோட வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் உள்ளே போகிற கேட்டு. நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். கைஸ், நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ளே எந்த என்ட்ரி அதெல்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமில் இப்போ நின்றுட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே ட்ராக்லாம் இருக்குங்க. அங்கே தூரத்தில் ட்ரெயின் நிற்கிது, இன்ஜின்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. பழைய லோக்கோமோட்டிவ் நின்றுட்டுருக்கு உள்ளுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ கேஜ் கோச் ஒன்று நின்றுட்டுருக்கு. அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் எழுதியிருக்காங்க. கோச் நம்பர் 94067, எத்தனை பேர் உக்காரலாம், 47 பேசஞ்சர்ஸ், அந்த டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் நேம்லாம். கடைசியாக ரன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே இங்கே எடுத்து வச்சுட்டாங்க, பெயிண்ட்லாம் அடித்து அப்படியே அழகாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெயினோட வீல்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வளைஞ்சு போயிடுதுங்க. இந்த பொன்மலை ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குங்க. உள்ளுக்குள்ளே போனால் நம்ம காணா போயிடுவோம் போல், அந்தளவுக்கு இடங்கள்லாம் நிறையா இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, பார்க்குற எல்லா இடமுமே நம்மளுக்கு அழகாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் எதை கவர் பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. ரோடு அது பாட்டு போயிட்டுருக்கு, திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பொன்மலை ஒர்க் ஷாப்பில் உள்ளே என்ன நடக்குதுன்றதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பொன்மலை ஒர்க் ஷாப்பில் ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த இடத்துல பொன்மலையில் மேனுஃபேக்சரிங் உண்டு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் லோக்கோ அந்த ட்ரெயினும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேகன்ஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மலை ஒர்க் ஷாப்பில் தாங்க மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக நடக்குது. இதை தவிர்த்து இங்கே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, POH பீரியாடிக் ஓவர்ஹால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குங்க. ஒரு 9 to 10 month அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கில் ரன் ஆன பிறகு அகைன் இங்கே கொண்டு வந்து POH எல்லாத்தையுமே பிரித்து செக் பண்ணுவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்றத. அண்டு இந்த பொன்மலையில் இன்ஜினுக்கும், அதாவது டீசல் லோக்கோவுக்கும் இந்த இடத்துல POH நடக்குங்க. அப்புறம் ட்ரெயின் வந்து நார்மலான பேசஞ்சர் ட்ரெயின் இங்கே செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இங்கே செய்ய மாட்டாங்க. அது வந்து பெரம்பூரில் இருக்க ICF ஃபேக்ட்ரியில் செஞ்சுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒர்க் ஷாப் ரிலேட்டட் இதாங்க இருக்கும். வாங்க, இப்போ நம்ம அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே என்ன தான் நிறைய இடங்கள் இருந்தாலும் நம்மளோட ஃபேவரட் வந்து அந்த டீசல் லோக்கோ தாங்க. அதை தான் தேடிகிட்டு இருக்கேன். எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 லோக்கோ ஒரே இடத்துல அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வீடியோவில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் இன்ஜின்லேயே நம்ம ஏறி உக்காரலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே ஏறி உட்காந்து ஹாரன் கூட அடிக்கலாம் நம்ம இன்றைக்கி. ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஒர்க் ஷாப் இருக்க இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தாங்க எல்லா ஒர்க் ஷாப்பும் இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா
பெயிண்ட்டுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ஒரு ஒர்க் ஷாப், பேட்டரிக்கு ஒரு ஒர்க் ஷாப், இந்த மாதிரி ரிப்பேர் ஷாப்புக்கு ஒரு ஒர்க் ஷாப், இந்த மாதிரி தனியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய கடலில் இருக்குங்க. வாங்க, இது எவ்வளோ பெருசுன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க மக்களே, நாம அப்படியே இந்த பெயிண்ட் ஷாப்புன்னு இருக்கு பாருங்க, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பெயிண்ட் ஷாப்புங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, கேரேஜ் ரிப்பேர் ஷாப். ஸோ இந்த இடத்துல ரிப்பேர்லாம் பார்ப்பாங்க போல். ஸோ தனித்தனியாக இருக்குங்க, ஒவ்வொரு ஷெட்டு மாதிரி இருக்குது. கைஸ், நம்ம வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு ஷாப்பாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே நிற்கிற ட்ரெயினை வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்புக்கு கொண்டு போகணும்னா என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஸோ இங்கெல்லாம் அந்த ட்ராக் இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி கீழே வந்து ட்ராக்கு கிடையாதுங்க. ஸோ நாம் வந்து இப்போ ட்ராக்கில் நிற்கிறோம். இப்போ நேராக வந்து அந்த ஷாப்புக்குள்ளே போகணும்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்மளுக்கு இப்படி போகிற ட்ராக் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரோல் மிஷினுங்க. அங்கே இருக்கிறதே கண்ட்ரோல் மிஷினுங்க. ஸோ இங்கே ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், இது வந்து மூவபிள். ஸோ அவங்க வந்து அது கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னா இந்த ட்ராக்கை வந்து அப்படியே மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுருவாங்க. ஸோ அப்போது இங்கே இருக்க கோச் அப்படியே அந்த ஷாப்புக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இதை சொல்லப்போனால் ஒரு மினி ட்ரெயின்னு கூட சொல்லலாங்க. இதில் உக்காந்துட்டு அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு மூவபிள் ட்ராக், அதில் சென்டரில் ட்ராக் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஒர்க் ஷாப் முடித்த பிறகு லைட்டு இப்போ ரிப்பேருக்கு வந்திருக்குன்னா ரிப்பேர் முடிச்சுட்டு லைட்டுக்கு போனோம்னா ஸோ இந்த மூலமாக தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ரொம்பவே புதுசாக இருக்குது, நல்லாவும் இருந்ததுங்க. இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து கியர் போட்டுக்குவாங்க. ஃப்ரண்ட்டில் தரலாம், ஃப்ரண்ட்டாக பேக்கில் தரலாம், பேக்காக. ஓ, இது பிரேக் ஆடாது. இப்போ நம்ம அப்படியே பெயிண்ட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சது. இப்போ இங்கே நிற்கிறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரயில்வே ஸ்டாஃபோட ஃபேமிலி, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோக்கு இந்த ட்ரெயினில் கீழே பார்த்துருப்பீங்க, அந்த இது தான் இங்கே வச்சுருப்பாங்க, கால் வைப்போம்ல. ஸோ அந்த மேட் மாதிரி இது இங்கே வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த பெயிண்ட் அடிக்கிற இடங்க, கோச்சிக்கலாம். இங்கே வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒவ்வொன்றும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் இருக்கும்ல அந்த டாய் ட்ரெயினிங் நின்றுட்டுருக்கு. அப்படியே வாங்க இதுக்குள்ளேயும் போகலாம். இப்போதைக்கு இந்த பொன்மலையில் அந்த ஸ்டீம் லோக்கோ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ட்ரெயினும் இல்லைங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த்து தான் ஏதோ அனுப்பி வச்சாங்களாமா. ஸோ அதனால் இந்த ஒரே ஒரு கோச் மட்டும் தான் இருக்குது, அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ட்ராக்கை பார்த்தீங்கன்னா இந்த டாய் ட்ரெயின் நிற்கிறதுக்காக சின்ன ட்ராக் இருக்குது, ப்ராட் கேஜும் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம எல்லாருமே இந்த ட்ரெயினை பார்த்துருப்போம், ஆனால் வீல் வந்து இந்த அளவுக்கு பக்கத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீலோட ஹைட்டை மட்டும் பாருங்கள். என்னோட இடுப்போட தாண்டி இருக்குங்க. நான் ஹைட்டு கம்மி தான், நான் வந்து ஒரு 5 ஃபீட் இருப்பேன். 5 ஃபீட்டில் இது என்னோட இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷாப் ஏசி கோச் பிஓஹெச் ஷாப் தாங்க. இந்த ஷாப்பில் ஃபுல்லாக ஏசி ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்குதுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எல்ஹெச்பி கோச்சோட ஏசி பெட்டியும் பின்னாடி ஒரு ஐசிஎஃப் ரேக்கோட பெட்டியும் நின்றுட்டுருக்கு. கோச்சுக்குள்ளே போய் ஏறி பார்த்தோம், இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அங்கங்கே அந்த சீட்லாம் கழட்டி இருக்குது, மேலே அந்த ஒர்க்கில் ஏசி ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல். அண்ட் இந்த பொன்மலை இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நம்மளுக்கு சூப்பராகவே கைட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின் கேட்டால் கூட சூப்பராக அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன ஒர்க்கு நடக்குது, இந்த ஏசி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அப்படியே A to Z எல்லாத்தையுமே செமையாக க்ளீனாக சொல்கிறாங்க. கைஸ், நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு செம்ம ஷாக்கிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் ரெக்ளமேஷன் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க உங்களுக்கு காட்டிடுறேன்.
இங்கே நிற்கிறாரு பாருங்க, இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ரயில் பஸ் தாங்க. ஸோ எங்கே ஓடிட்டு இருந்த ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருந்த ஒரு ரயில் பஸ் தான் இது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அகஸ்தியம், வேதாரண்யம் இருக்குது பார்த்தீங்களா? திருத்துறைப்பூண்டி டு வேதாரண்யம் அந்த லைனில் ஓடிட்டு இருந்த ரயில் பஸ் தாங்க. பிஹெச்காக இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி வாங்க மக்களே, அப்படியே நம்ம ரயில் பஸ்க்குள்ளே போயிட்டு உள்ள சீட் காம்போசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து ரயில் பஸ்ஸில் பார்க்குறோம். ஸோ இதாங்க சீட் டைப்பு. ரொம்ப திருப்பிடிச்சிருக்கு, அழுக்காக இருக்குது. ஒரு 4 பேர் உட்காரலான்னு நினைக்கிறேன். 1 2 3 4 பார்த்துக்கோங்க. அண்டு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு இதை ஆப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷாப் கேரேஜ் ரிப்பேர் ஷாப்புங்க. இங்கே தாங்க ரிப்பேர் ஒர்க் எல்லாமே நடக்குது. ஒரு ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு கிளியராக நிறையா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார். அதிகமான உடல் உழைப்பு இருக்கிற இடம் இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த க்ரெயினை யூஸ் பண்ணி அப்படியே பாடியை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா, இந்த கோச்சோட வீலெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து இங்கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கிட்ட வந்து வீல் ஒர்க்கையும் இப்படி பண்ணிப்பாங்க. இந்த பாடி ஒர்க்கு வேணும்னா இப்படியே ஒர்க் பண்ணிடுவாங்க. க்ரெயின்லாம் ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க. இந்த ஷாப் கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்தது நம்மளுக்கு பார்க்க. கைஸ், நாம் இந்த பொன்மலைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி தெரிகிற இந்த டீசல் லோக்கோவை பார்க்குறதுக்காக தாங்க நான் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். ஏன்னா நம்மளோட ஃபேவரட் எல்லா டீசல் லோக்கோவும் இங்கே நிற்கும். வாங்க இப்போ வந்து இந்த டீசல் லோக்கோ ரிப்பேர் ஷாப் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆனால் எத்தனையோ ட்ரெயின் ட்ராவல் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இன்ஜின்கிட்ட போயிட்டு நின்று நம்மளோட மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கும்போது உசுறு போயிட்டு உசுறு வரும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வீடியோ எடுக்கிறது. பட் இன்றைக்கி பாருங்கள், நம்ம பின்னாடி அத்தனை டீசல் லோக்கோ இருக்குது. அத்தனையிலேயே உள்ளே போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சீட்லேயே நம்ம உக்காரலாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இன்றைக்கி நம்ம இந்த லோக்கோவெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பொன்மலை வந்ததுக்கான முக்கியமான ரீசனு இந்த டீசல் லோக்கோவை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தேன். வாங்க. அவ்வளோ நீளமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒர்க் ஷாப்புங்க அது. கால் வலிக்குது கிட்டத்தட்ட. இதுக்கே நம்ம வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம அப்படியே இன்ஜின் கிட்டே போய் பார்க்கலாம். அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடலாம். இங்கே என்ன நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WDX எல்லாம் பார்த்ததே இல்லை. எஸ், WDS 6ன்னு நினைக்கிறேன். இந்த டீசல் லோக்கோலாம் இப்போதைக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைங்க. அதனால் நம்ம மேலே ஏறி அழகாக ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ரிப்பேராக நிற்கிற லோக்கோன்னு நினைக்கிறேன். மற்ற லோக்கோவும் பின்னாடி நிற்கிது. ஆனால் அதிலலாம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பக்காவாக இருக்கிறதுலலாம். பட் இது வந்து நம்மளுக்காக நிப்பாட்டியிருப்பாங்க போல். நம்ம அதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குங்க. இது நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினோட இன்ஜினுங்க. குன்னூரில் இருந்து ஊட்டி வரைக்கும் போகும்ல. இப்போதைக்கு இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க ஒரு நல்ல இன்ஜின். அதனால் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாம இப்போ இந்த ஊட்டியில் போகிற ட்ரெயினில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ரொம்பவே சின்னதாக இருக்குது. அண்டு இதுதாங்க லோக்கோ பைலட் ஓட்டுற கேபின். பூட்டி வச்சுருக்காங்க. இதில் இதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க இதுன்னு நினைக்கிறேன். டேக் போட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம யாராச்சும் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுடைய ஃபேவரட்டான WDG3A சக்கிங்லாம் வரும்ல, நம்மளோட ஃபேவரட் லோக்கோங்க.
எல்லா லோக்கோலையும் நம்ம ஆசை தீர ஏரியா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. ஸோ இங்கே ஒரு லோக்கோ நிற்கிது அண்ட் அங்கேயும் நிற்கிது. HOD செக்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நாம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வீடோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த பொன்மலை ரயில்வே தொழிற்சாலையை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் 2-3 நாள் ஆகுங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆயுத பூஜைக்காக. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21ஆம் தேதி சனிக்கிழமை அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கே இன்றைக்கி காலையில் தான் தெரியும். பட் நான் நினச்சேன் ரயில்வே ஸ்டாஃபோட ஃபேமிலியை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு என்ட்ரி இது கிடையாது. யார் வேணால் உள்ளே வரலாம். இந்த இயர் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. கண்டிப்பாக ரயில் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி இவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் அதை ஒரு வீடியோவாக போட்டு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ போட்டதுக்கே நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க இதெல்லாம் எப்படி அலோடு அப்படிலான்னு. ஸோ ஒரே ஒரு நாளில் அலோவ் பண்ணுவாங்க. அதை நான் நெக்ஸ்ட் இயர் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓவரால் இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் விலாகில் சந்திக்கலாம்.